Hello everyone, I am Richard. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படி பார்த்தோம்னா வாட் ஆஃப் ஈக்குவேஷனை பத்தி இந்த செஷன்ல நம்ம பார்ப்போம். சரி, இப்போ இந்த ஈக்குவேஷன் நமக்கு எதுக்கு அப்படி சொல்லி பார்த்துட்டீங்க அப்படின்னா ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் k ல வந்து டெம்பரேச்சரோட எஃபெக்ட் வந்து எப்படி கொடுக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இந்த ஈக்குவேஷன் நம்ம எழுதணும் அப்படின்னா இதுல ஒரு மூணு ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட்டையும் ஸ்டாண்டர்ட் ஃப்ரீ எனர்ஜியும் ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு ஈக்குவேஷன் நம்ம எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் டிஃபரன்ஷியல் ஃபார்ம் பண்ணணும், அப்புறம் இன்டகிரேஷன் ஃபார்ம் பண்ணணும். மொத்தம் மூணே ஸ்டெப் தான். சரி, இப்போ முதல் ஸ்டெப் என்ன அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஃப்ரீ எனர்ஜி. ஸ்டாண்டர்ட் ஃப்ரீ எனர்ஜி என்னது? 1 அட்மாஸ்பியர் பிரஷர்ல 25 டிகிரி செல்சியஸ்ல, சரியா? ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஈக்குலிபிரியத்தை ரிலேட் பண்ணக்கூடிய ஈக்குவேஷன் -RT ln k வரும். சரியா? ஓகே. அடுத்தது யூசுவலா ஸ்டாண்டர்ட் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் அப்படிங்கிற ஈக்குவேஷன் என்னது? டெல்டா G நாட் ஈக்குவல் டு டெல்டா H நாட் மைனஸ் T டெல்டா S. சரியா? இது ஸ்டாண்டர்ட் ஃப்ரீ எனர்ஜியோட ஃபார்முலா. ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இது ரெண்டையும் ஈக்குவல் பண்ணிடலாம். சரியா? ஓகே. அப்ப ஈக்குவல் பண்ணிட்டோம் அப்படின்னா -RT ln k ஈக்குவல் டு டெல்டா H நாட் மைனஸ் T டெல்டா S நாட் வரும். சரியா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு லெஃப்ட் சைடு வந்து என்ன இருக்கணும்? ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் k தான் இருக்கணும். அப்ப அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம்? -RT ஆல இந்த ஈக்குவேஷன் நம்ம டிவைட் பண்ணலாம். சரியா? அப்போ டிவைட் பை -RT டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன நடக்கும்? ln k வரும் ஈக்குவல் டு இது -RT ஆல டிவைட் பண்ணும்போது மைனஸ் டெல்டா H நாட் பை RT. அப்போ இது மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிரும். இங்கே ஒரு t இருக்குது, இங்கே ஒரு t இருக்குது. அப்ப கேன்சல் ஆயிரும் டிவைட் பண்ணும்போது. அப்போ டெல்டா S நாட் பை R னு வரும். சரியா? ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சது. செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போ டிஃபரன்ஷியேட்டிங் the above equation with respect to temperature. சரியா? with respect to temperature. சரி, இப்போ டெம்பரேச்சர் பொறுத்து என்ன பண்ணிக்கிறோம்? டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். அப்ப டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா d ln k by dt னு வரும். சரியா? d by dt ln k னு வரும் ஈக்குவல் டு இது என்ன ஃபார்ம்ல இருக்குது அப்படி பாத்தீங்கன்னா -1/t ல இருக்குது. அதோட தான் டெல்டா H நாட் பை R வந்து மல்டிபிள் ஆகுது. சரியா? அப்போ இப்போ -1/t வந்து சரி அந்த டெம்பரேச்சரை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். அதனால -1/t மட்டும் நம்ம என்ன பண்ணணும்? டிஃபரன்ஷியேட் பண்ணணும். சரி, இப்போ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா இப்போ பாருங்க, மேக்ஸ் ஒரு ஃபார்முலா உண்டா? x பவர் n அப்படின்னு என்ன சொல்லுவோம்? n x n - 1. இது டிஃபரன்ஷியல் ஃபார்முலா. சரியா? இதையே நம்ம என்ன பண்ணலாம்? இங்க அப்ளை பண்ணலாம். இப்போ -1/t வந்து எப்படி எழுதிக்கலாம்? -1/t வந்து t இன்வெர்ஸ் எழுதிக்கலாமா? t இன்வெர்ஸ் எழுதிக்கலாம். அப்புறம் இத டிஃபரன்ஷியேட் பண்ணீங்க அப்படின்னா சரியா? ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது. இப்போ மைனஸ் t இன்வெர்ஸ் வரும். ரைட்டா? இப்போ இந்த மைனஸ் நான் காமனா வச்சுக்கிறேன். ரைட்? இப்போ மைனஸ் காமனா வச்சதுக்கு அப்புறம் இந்த -1 வருது. சரியா? இந்த பவரை கீழ இறக்கியாச்சு. அதுக்கு அப்புறம் என்ன பண்ணிருக்கோம்? அந்த x இருக்கிற இடத்துல இங்க t இருக்குது. அப்ப t போட்டாச்சு. அப்புறம் -1 அதான் n -1 வரும். சரியா? அப்ப இப்போ பாருங்க மைனஸ் சரியா? மைனஸ் இன்டு மைனஸ் வந்து உங்களுக்கு பிளஸ் ஆயிரும். அப்புறம் t பவர் -2 ஆயிருமா? t பவர் -2 ஆயிரும். அப்புறம் இதை எழுதிக்கலாம் 1/t² எழுதிக்கலாம். சரி, இப்போ இதனுடைய டிஃபரன்ஷியல் ஃபார்ம் என்னவாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல்டா H பை R காமனா வெளியெடுத்துட்டேன். வெளியெடுத்ததுக்கு அப்புறம் இது எப்படி இருக்கும் அப்படி பார்த்தோம்னா 1/t² இருக்கும். அதை இப்படி எழுதிக்கலாம். சரியா? 1/t². ரைட்.
நெக்ஸ்ட் இதுல உங்களுக்கு டெம்பரேச்சரே கிடையாது. அப்ப இந்த டேர்ம் ஃபுல்லாவே என்ன ஆகும்? உங்களுக்கு 0 ஆகும். ரைட்டா? சரி, இப்போ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இப்போ டிஃபரன்ஷியல் ஃபார்ம் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இன்டகிரேஷன் ஃபார்ம் எழுதணும். சரியா? ஓகே, இப்போ அதுக்கு நமக்கு இது தேவையில்லை, ஸ்டாப் பண்ணிடலாம். சரி, இப்போ இன்டகிரேஷன் ஃபார்ம் பாருங்க. இன்டகிரேஷன் ஃபார்ம் எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடலாம், டெம்பரேச்சர்ஸ் ஃபுல்லா ரைட் சைடு கொண்டு வந்துருவோம். அப்போ d ln k equal to delta x naught by r t square into dt. சரியா? ஓகே, இப்போ இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இன்டகிரேஷன் பண்ண போறோம். சரியா? அப்ப இன்டகிரேஷன்னா சர்டன் லிமிட் எடுக்கணும். சரியா? லிமிட்டுக்குள்ள நடக்கிறதா இன்டகிரேஷன். அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா k1 k2. சரியா? அப்பர் லிமிட் k2, லோயர் லிமிட் k1, d ln k equal to இதுக்கு நம்ம லிமிட் எடுக்கணும் அப்படின்னா டெல்டா h by r காமனா வெளிய எடுத்துட்டு, சரியா, 1 by t square dt. இதுக்கு t1 t2 லிமிட் அப்ளை பண்ணியாச்சு. சரியா? ஓகே, இப்போ இன்டகிரேஷன் எப்படி பண்ண போறோம்? சரியா? இத வந்து இன்டகிரேட்டிங் எழுதிக்கலாம். இன்டகிரேட்டிங் the above equation. சரி, ஓகே, இப்போ லிமிட் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் இப்போ இன்டகிரேஷன் எடுத்தா என்ன இருக்கும்? ln k, சரியா, அப்பர் லிமிட் k2, லோயர் லிமிட் k1 equal to, இப்போ இதை இன்டகிரேஷன் பண்ணா என்ன நடக்கும் அப்படின்னா டெல்டா h by r. சரியா? இப்போ டிஃபரன்ஷியேஷனும் இன்டகிரேஷன் எப்படி? ஆப்போசிட். சரியா? அப்போ 1 by t ஸ்கொயர் வந்து இன்டகிரேட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கணும்? -1 by t, -1 by t. சரியா? அப்போ நம்ம இதுக்கு பதிலா என்ன பண்ணிக்கலாம்? -1 by t போட்டுக்கலாம். -1 by t. இப்போ லிமிட் அப்ளை பண்ணுங்க. இங்க t1, இங்க t2. சரியா? ஓகே, இப்போ இந்த லிமிட்டை வந்து என்ன பண்ணணும்? உள்ள அப்ளை பண்ணணும். சரியா? ஃபார்முலா பிரகாரம் உள்ள அப்ளை பண்றோம். அப்பனா என்ன நடக்கும்னா ln k2 ln k1 அப்படி எழுதிக்கலாம். இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படி பாத்தீங்கன்னா மைனஸ் நான் வெளியே கொண்டு வந்துறேன். மைனஸ் டெல்டா h by r அப்படி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அப்ப இங்க 1 by t மட்டும் தான் இருக்கும். அப்போ 1 by t2 மைனஸ் அப்பர் லிமிட் பஸ் அப்ளை பண்ணிரணும், மைனஸ் லோயர் லிமிட் 1 by t1. சரியா? ஓகே, இப்போ இதை என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா இது என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்னா ln k2 by k1 அப்படி எழுதலாம். சரியா? ln k2 by k1. சரியா? இப்போ ln a minus ln b என்ன பண்ணணும்? ln a by b எழுதுவோம். அதே மாதிரி தான். சரியா? ஓகே, இப்போ இந்த மைனஸ் அப்படியே காமனா தான் இருக்குது. இப்போ இதுக்கு LCM எடுக்கலாம். LCM எடுத்து என்னது? t1 minus t2 by t1 t2 எழுதிக்கலாம். சரியா? இப்போ அடுத்த ஸ்டெப்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ln வந்து log க்கு எத்தனை ஈக்குவலா இருக்கும் அப்படி சொல்லி பார்க்க போறோம். அப்போ ln அப்படினா 2.303 log க்கு ஈக்குவலா இருக்கும். அப்போ 2.303 log k2 by k1 equal to, இந்த மைனஸ உள்ள கொண்டு பெருக்கிடுங்க. பெருக்கினீங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும்? மைனஸ் t1 plus t2 அப்படி வரும் by t1 t2 வரும். சரியா? அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த 2.303 இருக்குல்ல, இதை இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்க log அப்புறம் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் k2 k1 குள்ள அந்த லிமிட் மட்டும் இருக்கும். சரியா? ஓகே, இப்போ அதை எப்படி எழுதுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா log k2 by k1. சரியா? இந்த 2.3 இங்க பெருக்கிடுவோம். இதுல எல்லாமே நம்ம ஸ்டாண்டர்ட் போட்டுக்கணும். டெல்டா h நாட் வந்து ஸ்டாண்டர்ட். சரியா? ஓகே, ஈக்குவல் டு டெல்டா h நாட் பை என்ன வரும்? 2.303. சரியா? 2.303 r அதுக்கப்புறம்
T2 minus T1 by T1 T2. சரியா? ஓகே. இப்போ இதுதான் என்னது? வான் டவுக்கோட இன்டெகிரல் ஃபார்ம் ஈக்குவேஷன். சரியா? இது இன்டெகிரல் ஃபார்ம் ஈக்குவேஷன். வான் டவுக்கோட இன்டெகிரல் ஃபார்ம் ஈக்குவேஷன் இதுதான். சரியா? நம்ம இதை கண்டுபிடிச்சாச்சு. ஓகே. அப்ப இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து இந்த இடத்துல பார்த்தோமா? இது வந்து என்னன்னா வான் டவுக்கோட டிஃபரன்ஷியல் ஃபார்ம் ஈக்குவேஷன். இது டிஃபரன்ஷியல் ஃபார்ம் ஈக்குவேஷன். டிஃபரன்ஷியல் ஃபார்ம் ஈக்குவேஷன். இது வந்து இன்டெகிரல் ஃபார்ம் ஈக்குவேஷன். சரியா? ஓகே. Thank you.